எங்கள் மகள் சக்தி வீட்டில் இருக்கிறாள். போகலாம். உன் அம்மாவின் பிறந்த நாளுக்கு வீட்டிற்கு வந்து நல்ல வேலை செய்தாய் அன்பே. வற்புறுத்தினாலும் அவள் வெளியே போவதில்லை. நீ இருப்பது அவளை வீட்டை விட்டு வெளியே வர ஊக்குவிக்கும். அது அவளுக்கு நல்லது. ஆம் தாத்தா, நான் அவளை ஸ்பெஷலாக உணர வைக்க விரும்புகிறேன். எனவே டாக்டர் ஜி, பட்டப்படிப்பு வரை எல்லாம் நன்றாக இருந்தது. இப்போது மன உளைச்சல் அதிகம். ஓ தாத்தா, நான் இன்னும் மருத்துவராகவில்லை. அதற்கான பணியும் துவங்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. நீங்கள் எனக்கு கடினமாக உழைக்க மட்டுமே கற்றுக் கொடுத்தீர்கள், இல்லையா? அதனால் எங்கள் சக்தி வளர்ந்துவிட்டாள். இன்று கிராம சபையில் ஏன் எங்களுடன் சேரக்கூடாது? மேலும் கிராம மக்களுக்கு மருத்துவம் முதல் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக தாத்தா, இது என் கடமை. வருக சர்பஞ்சி. தயவு செய்து உங்கள் இருக்கைகளில் அமருங்கள். சரி சகோதர சகோதரிகளே, இன்றைய சபையை ஆரம்பிக்கலாம். தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள், உங்கள் தற்போதைய பிரச்சனைகள் என்ன? பள்ளிக்கூடத்தில் பெண்களின் வருகை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்கிறார் சர்பாஞ்சி. சில பெண்கள் மாதந்தோறும் சில நாட்கள் பள்ளிக்கு வருவதில்லை. மேலும் சிலர் பள்ளிக்கு செல்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டனர். என்ன காரணம்? ஐயா, பள்ளி கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படுவதில்லை. ஒருவேளை அதனால்தான். டிசி சில முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிப்போம். இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை சர்பாஞ்சி. ஆசிரியரே, என்ன விஷயம் டீச்சர்? பெண்கள் ஏன் பள்ளிக்கு வர விரும்பவில்லை? பெண்கள் மாதவிடாயின் 5 நாட்களிலும் பள்ளிக்கு வருவதில்லை. மேலும் சில பெண்கள் அதன் காரணமாக பள்ளியை விட்டு வெளியேறியுள்ளனர். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எதை பயன்படுத்துகிறார்கள்? அவர்கள் துணிகளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். புரிந்து கொண்டேன். தயவு செய்து உட்காருங்கள், நான் வருகிறேன். தாத்தா, நான் ஏதாவது சொல்லலாமா? நான் மருத்துவம் படிக்கிறேன். சமுதாயத்திற்கு சேவை செய்வதும் எனது கிராமத்திற்கு ஏதாவது செய்வதும் தான் எனது குறி. அதனால்தான் இன்று உங்கள் அனைவரிடமும் இன்னும் வெளிப்படையாக விவாதிக்கப்படாத தலைப்பு. மேலும் பெண்கள், ஆண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த சிறிய விஷயம் பின்னர் மிகவும் பெரியதாகிறது மற்றும் பல கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. மாதவிடாய் இது ஒரு சாதாரண செயல்முறை, ஆனால் யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. மாதவிடாய் காலத்தில் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பொருட்கள் இல்லாததால் நன்கு படிக்கக்கூடிய பெண்கள் பள்ளியை விட்டு. ஆனால் கீச்சோல் இந்த சிக்கலை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும். கீசோல் என்பது நாடு முழுவதும் உள்ள கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை தனிநபர் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை பரப்பும் ஒரு பிராண்ட் ஆகும். இன்று இந்த பிராண்டின் சில சிறந்த தயாரிப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவை நமது தனிநபர் சுகாதாரத்தை துணியை பயன்படுத்துவது அசௌகரியம் மற்றும் தொற்று நோய்களை ஏற்படுத்தும். ஆனால் கீசோலின் பருத்தி அடுக்கு சானிட்டரி பேட் மிகவும் பாதுகாப்பானது.
நாள் முழுவதும் கடினமாக உழைப்பதாலும் ஒரே பேண்ட் அணிவதாலும் பல ஆண்கள் தனிநபர் சுகாதார பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றனர். இது பெண்களையும் பாதிக்கிறது. ஆனால் கீச்சோலில் இதற்கும் ஒரு தீர்வு உள்ளது. இது கீசோல் இன்டிமேட் வாஷ் ஆகும். தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் இல்லாமல் இயற்கையான பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த இன்டிமேட் வாஷ் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் தனிநபர் சுகாதார பிரச்சினைகளை தீர்க்கும். உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறது. சக்தி இதை பற்றி தான் இப்போது பேசிக் கொண்டிருந்தாள். தயவு செய்து இதை எடுத்து பயன்படுத்தவும். இது கண்டிப்பாக அந்தரங்க பகுதியின் அரிப்புகளை நீக்கும். இது உதவும் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் நான் எப்படியும் முயற்சி செய்கிறேன். சக்தி. தாத்தா, வித்யாவை சந்தித்துவிட்டு பிறகு வருகிறேன். நீங்கள் தயவு செய்து தொடருங்கள். சரி செல்லம், சீக்கிரம் வீட்டுக்கு வா. உன் அம்மா உனக்காக காத்திருப்பார்கள். எப்படி இருக்கிற? நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி நான் நன்றாக இருக்கிறேன். சரி, உங்கள் விளையாட்டு செயல்பாடுகள் இன்னும் நடக்கிறதா? இல்லை. நீங்கள் காலையில் ஏவுகணை போல ஓடுவது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் நண்பரே? இந்த தோள்பட்டை மற்றும் முதுகுவலி மிகவும் கவலை அளிக்கிறது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிரா அணியவில்லையா? நீ முட்டாள். சக்தி, எனது வலிக்கும் பிராவுக்கும் எப்படி தொடர்பு? முதலில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த வகையான பிரா அணிகிறீர்கள்? எனக்கு கிடைக்கும் எந்த பிராவையும் நான் அணிவேன். என்ன பெரிய விஷயம்? ஓ, என்னுடைய அப்பாவி தோழியே, ஸ்போர்ட்ஸ் பிரா மட்டும். ஆரம்பகால பிராக்களை நம் வயது பெண்கள் பயன்படுத்துகிறார்கள். பின்னர் வளர்ந்த பெண்களுக்கான பல்வேறு வகையான பிராக்கள் உள்ளன. நமது வயதுக்கு ஏற்ப அளவு மாற்றங்கள் மற்றும் அளவுகளுக்கு ஏற்ப பல்வேறு வகையான பிராக்கள் கிடைக்கின்றன. நமது ஹார்மோன்கள் மாறுவதால் நமது அளவும் மாறுகிறது. எனவே நமது அளவு மற்றும் பொருத்தத்திற்கு ஏற்ப பிராக்களை தேர்வு செய்ய வேண்டும். மேலும் டூட், இதையெல்லாம் நீ எப்படி தெரிந்து? என்னுடன் படிக்கும் எனது தோழி ஒருவர் எனக்கு கீசோலை அறிமுகப்படுத்தியுள்ளார். பெண்களுக்கான சிறந்த தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற பிராண்ட் கீசோல். உள்ளாடைகள், சுகாதாரம், தனிநபர் சுகாதார பராமரிப்பு மற்றும் வண்ண அழகுசாதன பொருட்கள் போன்ற வகைகளில் பிரீமியம் தரமான தயாரிப்புகளை வழங்குகிறது. மேலும் இந்த பிராண்ட் வருமான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. நானும் அதில் சேரலாமா? நிச்சயமாக. இதை பற்றி யோசித்து பாருங்கள். எனது மருத்துவ படிப்புடன் அதை மிக எளிதாக நிர்வகிக்கிறேன். அதனால் ஏன் உங்களால் முடியாது? சம்பாதிக்கும் வாய்ப்பை விரும்பும் ஒவ்வொரு பெண்ணும் இல்லத்தரசியும் கீசோலில் சேரலாம். நமது கிராமத்தில் ஒரு பிரத்யேக கீச்சோல் கடையை திறக்கலாம். நீ என் உண்மையான தோழி சக்தி. என்ன செய்வது என்று பல நாட்களாக குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு வழி காட்டியுள்ளீர்கள். இப்போது நான் சொந்தமாக ஏதாவது செய்ய முடியும். நன்றி. போகலாம். அம்மா காத்துக்கொண்டே இருக்காங்க. இதை பற்றி பின்னர் விரிவாக பேசுவோம், சரியா? நீ இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாய். தாயை சந்திக்க யாரேனும் இவ்வளவு தாமதமாக வருவார்களா? என்ன இது? நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுகிறாயா இல்லையா? நீ மிகவும் புள்ளியாக இருக்கிறாய். அம்மா, நான் 100 கிலோ எடை அதிகரித்தாலும் நான் இன்னும் உங்களுக்கு ஒல்லியாகவே இருப்பேன். உள்ளே போகலாம். உனக்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர் சமைத்து விட்டேன். ஓ அப்படியா? நான் மிகவும் பசியாக உணர்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. உங்கள் பிறந்த நாளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் அம்மா.
இன்று ராணி சரளா தேவி எந்த வேலையும் செய்ய மாட்டார். நான் இவற்றை பயன்படுத்துவதில்லை என்பது உனக்குத் தெரியும். இவை எனக்கு எதற்கு தேவை? இது தேவை அம்மா. உங்களை நீங்களே பார்த்தீர்களா? உங்கள் தோல் மிகவும் வறண்டு உயிரற்றதாகிவிட்டது. மேலும் உங்கள் தலைமுடியும் மெல்லியதாகிவிட்டது. நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளவே இல்லை. வா, இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணிடறேன். ஹோம் உள்ளன. உட்காருங்கள். நீங்கள் என்ன நகர முட்டாள்தனத்தை இங்கு கொண்டு வருகிறீர்கள்? நான் இவற்றை பயன்படுத்துவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? நான் குழந்தையாக இருந்தபோது நீங்கள் என்னை தயார்படுத்தியீர்கள். இன்று நான் உன்னை தயார்படுத்துகிறேன். என்ன வகையான ரசாயனம் நிரப்பப்பட்ட பொருட்களை என் மீது பயன்படுத்துகிறீர்கள் என்று தெரியவில்லையா? ஓ அம்மா, இவை இயற்கையான பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. முருங்கை என்பது நமது சருமம் மற்றும் கூந்தலை ஆரோக்கியமாக்கும் ஒரு மரமாகும். மேலும் இயற்கையாகவே நம் அழகை அதிகரிக்கிறது. ஆட்டாவா சக்தி, இது உங்கள் பாட்டியின் வீட்டு வைத்தியம் போலவே பயனுள்ளது மற்றும் இயற்கையானது. முருங்கையின் மந்திரத்தை பார்க்கவா? என் ராணி சரளா தேவி அரசமரம் போல் ஒளிர்கிறார். மேலும் இது ஆரம்பம் மட்டுமே. இப்போது அது என்ன? இந்த சீரம் 100 விழுக்காடு இயற்கையானது. இது உங்கள் முகத்தில் உள்ள கரைகளை குறைத்து உங்கள் சருமத்தை உள்ளிருந்து ஊட்டமளித்து புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். அம்மா, இனிமேல் இந்த ஃபேஸ் சீரம் தினமும் காலையிலும் இரவு தூங்கும் முன்பும் தடவவும். சரி, நிச்சயமாக. அம்மா, நீங்கள் இன்னும் தயாராகவில்லையா? தயாராக இருக்க என்ன இருக்கிறது? நான் என் புடவையை மாற்றிக்கொண்டு 2 நிமிடத்தில் வந்துவிடுவேன். அம்மா, நீங்கள் மீண்டும் இவ்வாறு சொல்கிறீர்கள். இப்போது உங்களிடம் கீசோல் வண்ண அழகு சாதன பொருட்கள் புதையல் உள்ளது. நீங்கள் தயாராக மாட்டீர்களா? அது நடக்காது. வாருங்கள், நான் உங்களை தயார்படுத்துகிறேன். பாரு கண்ணனா, எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை. என் வயதில் இது நன்றாக இருக்கிறதா? அழகுக்கு வயசு இருக்கா அம்மா? நாம் அழகாக இருந்தால் நன்றாக உணர்வோம் இல்லையா? இன்று உங்கள் சிறப்பு நாள், எனவே சிறப்பு கவனிப்பு அவசியம். நீ ஒரு பிடிவாதமான பெண். நீ நான் சொல்வதை கேட்க மாட்டாய். இதற்கு நீங்கள் எவ்வளவு பணம் செலவழித்தீர்கள் என்று யாருக்குத் தெரியும்? அம்மா, இந்த தயாரிப்புகள் விலை உயர்ந்தவை அல்ல. உண்மையில் நியாயமான விலையில் பிரீமியம் தரத்தை வழங்குவது இந்த பிராண்டின் சிறப்பு. ஆனால் மேக்கப்பில் சருமத்தை சேதப்படுத்தும் ரசாயனங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம், சந்தையில் உள்ள பிற தயாரிப்புகளுக்கு இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் கீசோல் அனைத்து தோல் வகைகளுக்கும் ஏற்றது மற்றும் தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் இல்லாதது. இதோ இப்போது என் மதுபாலா ரெடி. பைத்தியக்காரி நீ! நீங்கள் சொல்வது சரிதான் அன்பே. எல்லோரையும் கவனித்துக் கொள்ளும் போது பெண்கள் நம்மை கவனித்துக் கொள்ள மறந்து விடுகிறோம். ஆனால் இன்று உங்கள் கீசோல் என்னை பழைய சரளாவுடன் மீண்டும் இணைத்துள்ளது. என் பழைய அழகு திரும்பியது போல் உணர்கிறேன். ஐயோ, நான் அழுகிறேன். காதல் மங்கிவிடும் இல்லையா? கவலைப்பட வேண்டாம் அம்மா, இது நீர்ப்புகா தன்மையுடையது. அதனால் கரைந்து போகாது. பைத்தியக்கா! இது வெறும் கதையல்ல, நம் நாட்டின் யதார்த்தம். கீசோல் இல் சேர்வதன் மூலம் சக்தி போன்ற பல பெண்கள் நம் சமூகத்தை
சுகாதாரமாக, பாதுகாப்பாக மற்றும் செழிப்பானதாக மாற்றுவதற்கு ஊக்கப்படுத்துகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு சிறிய குழுவுடன் கீசோல் தொடங்கினேன். இந்த இயக்கம் இவ்வளவு பிரமாண்டமாக மாறும் என்று அப்போது எனக்கு தெரியாது. மேலும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றுவோம். உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீர்களா? கனவுகளை மீண்டும் பார்க்க வேண்டுமா? உங்கள் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்ல கீசோல் முழுமையாக தயாராக உள்ளது. கீசோல் உங்கள் அழகை வெளிப்புறமாக மட்டும் மேம்படுத்தாது, ஆனால் அது உங்கள் தன்னம்பிக்கையை எழுப்பும். எனவே கீசோல் உடன் இணைந்து உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கான பயணத்தை தொடங்குவோம். ஜெய் கிசோல்.